ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேருக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இளநரை இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இன்க்ரீடியன்ஸாகவே நம்ம ஒரே இன்க்ரீடியன்ஸில் ஒரு 5-6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹேர் கொட்டாமல் இருக்கிறதையும் ஹேர் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதையும் நல்லா லாங்காக வளர்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா மருதாணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கல மருதாணி கூட வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது மூணையும் நல்லா ஊற வச்சுருங்க. இது கூட வெந்தயம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கத்தாழை, எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கல, அந்த கத்தாழை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட இந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். குட்டி நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லுவோம், கரிசலாங்கண்ணி இலைங்கிறது வந்து கரிசலாங்கண்ணிங்கிறது அந்த வயல் ஓரங்களில் அந்த வரப்புகளில் கிடக்கும் நிறையா அந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது. அந்த கரிசலாங்கண்ணி இலை வந்து அதையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்து ஒரு வந்து நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்திங்காக நல்லா வந்து அந்த இந்த இடத்து இப்போ வந்து நல்லா அடர்த்தியான அந்த ஒரு நம்ம அதிகமாக வந்து முடி கொட்டியிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹேர் வந்து நல்லா அந்த அடர்த்தி தெரியும், நல்ல ஒரு ஸ்மூத்திங்காக இருக்கும். அதோடு இல்லாமல் வந்து ஹேர் நல்லா லாங்காகவும் இருக்கும், நல்லா லாங்காகவும் வளரும், முடி கொட்டாமே இருக்கும். இந்த பேக் வந்து எப்படி நீங்கள் இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இது நல்லா தலையில் வந்து ஹேர் பேக் போடுவோம்ல, ஹேர் பேக் போடுற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சு இருந்துட்டு நல்லா ஹேரை வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்ல ஹேருக்குள்ள நல்ல ஒரு இது கிடைக்கும். இதை வந்து அதிகமாக வந்து எப்படின்னா வெயில் டைமில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் சொன்ன எல்லா பொருளுமே ரொம்ப அதிகமாக குளிர்ச்சியை கொடுக்கும். இது வந்து வெயில் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். எல்லாருக்குமே இந்த கோல்டு வராமல் இருக்கிறதுக்கான வந்து ஒரு வெயில் டைமில் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு அரை மணி நேரம்லாம் வைக்க வேணாம். இது ஒரு 1/4 மணி நேரம் கூட வச்சுருந்து ஒரு வாரத்தில் 2 முறை நீங்கள் இதை பயன்படுத்தினாவே நல்லா முடி நல்லா வளரும், முடி அடர்த்தியாக இருக்கும், முடி கொட்டாது, நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் முடிக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ.